தமிழக அரசியலில் 2 சகாப்தங்கள் எம்ஜிஆர் அண்ட் விஜய். ஒரு விரிவான ஒப்பீடு. தமிழக அரசியல் களம் இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அன்று திரையுலகிலிருந்து வந்து தமிழகத்தின் தலையெழுத்தையை மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்று அதே திரையுலக உச்சத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய பாய்ச்சலை தொடங்கியிருக்கிறார் தளபதி விஜய். எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இடையே உள்ள ஆச்சரியமான ஒற்றுமைகள் என்ன? அவர்கள் பயணிக்கும் பாதையில் உள்ள வேறுபாடுகள் எவை? விஜயால் எம்ஜிஆர் நிகழ்த்திய சாதனையை மீண்டும் செய்ய முடியுமா? ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் இதோ. ஆச்சரியப்படுத்தும் ஒற்றுமைகள். மக்கள் செல்வாக்கும் திரையுலக உச்சமும். எம்ஜிஆர் ஒரு காலத்தில் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி. அதேபோல் இன்று விஜய் தென்னிந்திய சினிமாவின் மிகப்பெரிய வணிக சக்தியாக இருக்கிறார். இருவருமே தங்களின் சினிமா படங்களை அரசியல் பிரச்சார மேடைகளாக பயன்படுத்தியவர்கள். ஏழை எளிய மக்களுடனான தொடர்பு. எம்ஜிஆர் தனது படங்களில் ஏழை தொழிலாளி, ரிச்சாக்காரர் என அடித்தட்டு மக்களின் பிரதிநிதியாகவே தோன்றினார். விஜயும் தனது படங்களில் வசூல் ராஜாவாக மட்டும் இருக்காமல் சமூக கருத்துக்களை உதாரணமாக கத்தி, மெர்சல் படங்கள் பேசி ஏழை மக்களின் குரலாக தன்னை முன்னிறுத்துகிறார். மாணவர் மற்றும் இளைஞரணி. எம்ஜிஆருக்கு அன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரிய பலமாக இருந்தனர். இன்று விஜயின் தேவக கட்சியில் 80% அதிகமானோர் இளைஞர்களே. விலையில்லா விருந்து, கல்வி விருந்து வழங்கும் விழா என விஜய் எடுக்கும் முன்னெடுப்புகள் எம்ஜிஆரின் பாணியிலேயே நினைவுபடுத்துகின்றன. அண்ணாவை பின்பற்றுதல். எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவை தனது அரசியல் குருவாக கொண்டார். விஜய் தனது கொள்கை தலைவர்களில் ஒருவராக அண்ணாவை குறிப்பிடுகிறார். இருவருமே திராவிட அரசியலின் அடிப்படை வேர்களை தொடுகிறார்கள். கவனிக்க வேண்டிய வேறுபாடுகள். அரசியல் நுழைவு காலம். எம்ஜிஆர் நேரடியாக முதலமைச்சராகவில்லை. அவர் திமுகவில் பல ஆண்டுகள் இருந்து அடிமட்ட தொண்டராக பணியாற்றி பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரே அதிமுகவை தொடங்கினார். ஆனால் விஜய் எந்த ஒரு பெரிய கட்சியிலும் சேராமல் நேரடியாக தனது ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றியுள்ளார். கள அனுபவம். எம்ஜிஆருக்கு அரசியலில் சுமார் 20 ஆண்டுகால அனுபவம் இருந்தது. அமைச்சர்களுடனும் தொண்டர்களுடனும் நெருக்கமாக பழகியவர். விஜயை பொறுத்தவரை அவர் ஒரு நியூ என்ட்ரண்ட். அவருக்கு கள அனுபவம் குறைவு என்ற விமர்சனம் இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப அவர் டிஜிட்டல் முறைப்படி அரசியலை கையாள்கிறார். கொள்கை தெளிவு. எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற பெயரிலே அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி பிடித்தார். விஜய் மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் தமிழ் தேசிய கருத்துக்களை ஒரு கலவையாக முன்வைக்கிறார். எம்ஜிஆரின் காலம் வேறு, விஜயின் சமூக வலைத்தள அரசியல் காலம் வேறு. சவால்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். இன்று விஜய் 2026 தேர்தலை இலக்காக கொண்டுள்ளார். எம்ஜிஆருக்கு இருந்த பெண்கள் வாக்கு வங்கி விஜய்க்கு எந்த அளவு கை கொடுக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மை. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி திமுக மட்டுமே இருந்தது. இன்று விஜய் எதிர்கொள்ள வேண்டியது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் பல சிறிய கட்சிகளின் போட்டியை. வரலாறு திரும்புமா அல்லது புதிய வரலாறு படைக்குமா? எம்ஜிஆர் ஒரு சகாப்தம், விஜய் ஒரு நம்பிக்கை. மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை 2026 தேர்தல் சொல்லும். இதுபோன்ற சுவாரஸ்யமான அரசியல் அலசல்களுக்கு எங்களது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.